பணவரவு அதிகரிக்க கோமதி சக்கரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் சார்? தீய சக்திகள் வீட்டில் வராமல் இருக்க கோமதி சக்கரம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் சார்? சார், வீட்டில் தொடர்ந்து சுபகாரியங்கள் நடக்க கோமதி சக்கரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் சார்? வணக்கம் சார். வணக்கம்மா. சார், பணவரவு அதிகரிக்க கோமதி சக்கரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் சார்? நாங்கள் 24 கோமதி சக்கரம் கொடுக்குறோம். அதில் 2 கோமதி சக்கரம் உங்கள் மணி பர்ஸில் போட்டு வைங்க. அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கேஷ் பாக்ஸில் 2 கோமதி சக்கரம் நிரந்தரமாக போட்டு வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பீரோ இந்த மாதிரி, அதாவது தொழில் செய்யும் இடமா இருந்தால் உங்களுடைய ட்ராயர் அந்த இடத்துலையும் 2 கோமதி சக்கரம் எப்போவுமே போட்டு வைக்கும்போது உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பண வரவு இருந்து கொண்டு இருக்கும். தீய சக்திகள் வீட்டில் வராமல் இருக்க கோமதி சக்கரம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் சார்? நாங்கள் 24 கோமதி சக்கரம் கொடுக்குறோம். இது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 கோமதி சக்கரம் எடுத்துக்கொண்டு அதை மேலே வெள்ளியில் ரிங்கு மாதிரி செஞ்சு அந்த 2 கோமதி சக்கரத்தையும் இணைத்து மேலே ஒரு கொக்கி போடணும். இது எங்கே சார் செய்வாங்கன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் கொடுத்து அதை செய்ய சொல்லுங்கள். அதை எடுத்துக்கிட்டு உங்களுடைய வாசற்கால், அதாவது வீட்டினுடைய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் மேலே ஒரு ஆணி அடித்து அதை மாட்டுங்க. இதை மாதிரி செய்யும்போது உங்கள் வீட்டில் தீய சக்திகள் எதுவுமே அணுகாது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது கெட்ட எண்ணத்தோடு உங்கள் வீட்டிற்கு வந்தால் அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸை தாண்டின உடனேயே அவர்களுடைய மனநிலை முற்றிலும் மாறிவிடும். உங்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம் என்று யோசிப்பார்கள். அதனால் நீங்கள் இந்த கோமதி சக்கரத்தை உடனடியாக வாங்கி இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டாலர் செய்து உங்கள் வீட்டின் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் மாட்டுங்கள். இதனால் தீய சக்தி உங்கள் வீட்டில் அணுகாது. அதே மாதிரி ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் ஈவில் எஃபெக்ட்ஸ், ஏதாவது மந்திரம் தந்திரம் செய்திருந்தால் கூட அந்த பாதிப்பில் இருந்து உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் விடுபடுவார்கள். சார், வீட்டில் தொடர்ந்து சுபகாரியங்கள் நடக்க கோமதி சக்கரத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சுப காரியங்களே நடக்காது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்கும், இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாருக்காவது பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் தோஷம் இருக்கும். இந்த மாதிரி 2 பிரச்சனைகள் இருக்கும்போது தொடர்ச்சியாக சுப காரியங்கள் நடைபெறுவது தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு திருமணம் நடக்கணும், அவ்வளோ ஏன் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் கூட பார்த்திங்கன்னா பல வருஷம் பண்ணாமே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு திருப்பதிக்கு போகணும் அப்படின்னு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினைப்பாங்க. அது கூட பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதுக்கு என்ன ரீசன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாஸ்து தோஷம், ஜாதகத்தில் குறைபாடு. இந்த மாதிரி இருக்கிறவங்க 11 கோமதி சக்கரத்தை எடுத்து கங்கை நீர் அல்லது சுத்தமான தண்ணீரில் அதை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு சிகப்பு நிற பட்டு துணியில் வீட்டின் பூஜை அறையில் வைக்க வேண்டும். இப்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் ஒன்றொன்றாக நடக்க ஆரம்பிக்கும்.